ஒரு ஊரில் ஒரு ராஜாவும் ராணியும் இருப்பாங்களாம். அவங்களுக்கு ஒரு அழகான இளவரசி இருப்பாங்களாம். அவங்க ரொம்பவே பாசமாக வளர்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு டைம் கூட ஒரு சின்ன மனக்கசப்பு கூட வராத மாதிரி ரொம்பவே பாசமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ என்ன ஆகும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து ஊரில் ஒரு பெரிய நாட்டில் இருக்கிற ஒரு ராஜா ராணியோட பையனுக்கு அந்த பொண்ணை மனம் முடிச்சு வச்சுருவாங்களாம். 2 பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கிறதுக்காண்டி அமுச்சு விட்ருவாங்களாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் நாள் ராஜா அந்த கல்யாணம் பண்ண அந்த ராஜாவும் ராணியும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குளத்துக்கரையில் உட்காந்துட்டு இருப்பாங்களாம். உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே அந்த ராணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஏன்னா அப்போ தான் வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க, அப்பா அம்மா வீட்டெலாம் விட்டுட்டு. அதனால் ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குமா, ரொம்ப சோகமாகவே இருந்துட்டு இருப்பாங்களாம். உடனே அந்த ராஜா நம்மளை பிடிக்கலையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே அந்த ராஜா கிளம்பி போயிடுவாங்களாம். கிளம்பி போனதும் அந்த ராணிக்கு என்ன பண்ணே தெரியாதான். அடுத்த நாளுமே ஒரு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப தொலைதூர நாடுக்கு சென்று போயிடுவாங்களாம். போனதும் அப்போ என்ன ஆகும், இந்த ராணி மட்டும் அப்படியே அந்த குளத்துக்கல்ல தினமும் அப்படியே கல்லை தூக்கி போட்டு அவ்வளோ வருத்தப்பட்டே இருப்பாங்களாம். அப்படியே ஒரு சோகமான கதையாக முடிச்சிருப்பாங்க.